ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் அனிமே நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இது வீக் 2 அண்ட் போன வீக் நான் அனிமே நியூஸ் அப்லோட் பண்ணல. பிகாஸ் போன வீக் எந்த ஒரு அனிமே நியூஸும் பெருசாக கிடைக்கல. பட் அந்த வீக்கெண்ட் அனிமே எக்ஸ்போ நடந்ததுனால நிறைய நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த நியூஸில் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சம்மர் அனிமேஸில் எந்தெந்த அனிமேக்கில் ரீஜனல் டப்ஸ் வரப்போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம டீமன் ஸ்லேயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் இப்போ ஜூலை 18 ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த மூவியோட டியூரேஷன் 2 hours 35 minutes அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அந்த மூவியோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஜெனிட்ஸுக்கு ஆப்போனண்ட்டாக ஏதோ ஒரு கேரக்டர் வரப்போகிறாரு. அந்த கேரக்டருடைய வாய்ஸ் ஆக்டர் கிட்டத்தட்ட க்ரோக்கோடைல் கேரக்டர் மாதிரி தான் பேசுகிறாரு. அதனாலே அது கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கான டிக்கெட்ஸை ஜப்பானில் சோல்வ் பண்ணியிருக்காங்க. அதில் அகாசாவுடைய ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி தான் அதை செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டிக்கெட் பார்க்கவும் நல்லா இருந்தது. முடிஞ்சால் நான் அதை ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அண்ட் இந்த மூவியை இன்டர்நேஷனலாக ஆகஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம இந்தியாவுக்கு செப்டம்பர் 18 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் இதுக்கு முன்னாடி வந்த அனிமே மூவிஸை பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதுக்கப்புறமா கிரன்ச்சி ரோல் ஒரு இஷ்யூவில் மாட்டியிருக்காங்க. என்னன்னா அவங்க அனிமே சப்டைட்டில்ஸ்க்கு சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அது கன்ஃபார்மாக ஆகியிருக்கு. நெக்ரோனோமிகோ அந்த காஸ்மிக் ஹாரர் ஷோவுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் கிரன்ச்சி ரோல் அந்த அனிமையோட சப்டைட்டில்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய கிராமர் எரர்ஸும் இருந்திருக்கு. இது பார்த்ததுக்கு நேம்ஸ்லாம் தப்பாக இருந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஒரு ஜெர்மன் லைனுடைய ஸ்டார்டிங்கில் சாட் ஜிபிடி சைட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. அது கிரன்ச்சி ரோல் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணியிருக்கேன். தென் இதுக்கப்புறமா பிளாக் கிளவரோடைய நியூ சீசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 5 என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஒரு அனிமே ரிட்டர்ன் ஆக போறதாவும் நான் கேள்விப்பட்டேன். எனிவே இதுக்கடுத்தா சைபர் பங்க் எட்ஜ் ரன்னர்ஸோடைய சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீசன் 2ல 10 எபிசோட்ஸ் இருக்க போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 10 எபிசோட்ஸ்ல ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இருக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு அனிமேவை ஸ்டுடியோ ட்ரிகர் தான் மறுபடியும் அனிமேட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த சீசன் 2 நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி சீசன் 1 நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருந்தது. பட் இப்போதைக்கு இந்த சீசன் 2 எந்த இயர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவேன். அண்ட் சோலோ லெவலிங் அனிமே $1.2 million லாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் எனக்கு தெரியல. சோலோ லெவலிங் அனிமேவை மேக் பண்ண அந்த ஸ்டூடியோ தான் $1.2 million லாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னு தெரியல. தெரிஞ்ச அடுத்த வீக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் ப்ளீச் அனிமே ஃபேன்ஸுக்கும் ஒரு சேட் நியூஸ். இந்த வருஷம் லாஸ்ட்டில் அதாவது ஃபால் சீசனில் இந்த அனிமேவுடைய லாஸ்ட் பார்ட் ஏர் ஆகிறதா இருந்தது. பட் இப்போதைக்கு அது 2026 போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எந்த சீசனில் ரிலீஸ் ஆகும்னு கூட கன்ஃபார்ம் பண்ணல. பட் இப்போதைக்கு இந்த சீரிஸுடைய லாஸ்ட் பார்ட்டை நம்ம 2026 தான் எதிர்பார்க்க முடியும். தென் இதுக்கடுத்தா டக்கோபீஸ் ஒரிஜினல் சீன் இந்த ஒரு அனிமே பற்றி கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதைக்கு இந்த அனிமேவை மேக் பண்ண அந்த ஸ்டூடியோவே அனிமே வாட்சஸை வார்ன் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ஒரு அனிமேவை பார்த்தா ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது மாதிரியே இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப சேடாக இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த அனிமேக்கு 6 எபிசோட்ஸ் இருக்க போகுது. இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. தென் இதுக்கடுத்து ஆன்யா அண்ட் பிரயரனோடைய வாய்ஸ் ஆக்டர் அவங்களோட ஹெல்த் சரியில்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த 2 அனிமேக்கான வேல்யூ இவங்களுக்கு இல்லை, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த 2 கேரக்டருடைய வாய்ஸுமே சூப்பராக இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த 2 கேரக்டருடைய வாய்ஸ் ஓவர் கிடையாது, அதனால இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். தென் இதுக்கடுத்தா தி அப்போத்திகரி டைரிஸ் உடைய சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸை பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. தென் இதுக்கடுத்தா கோஸ்ட் இன் தி ஷெல் அப்படின்ற ஒரு புது அனிமே 2026 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு அனிமேவை டேண்டர்டன் ஸ்டுடியோஸ் தான் மேக் பண்ண போறாங்க. ஸோ அனிமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு ரீமேக் அனிமேவா என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தென் இதுக்கடுத்து டோக்கியோ கோலோடைய ரீமேக் அனிமே வரப்போகுது. இப்போதைக்கு அதோட அனிமே ஓப்பனிங்கை ரீமேக் பண்ணியிருக்காங்க. டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்டா வார்னர் ப்ரோஸ் அகிராவுடைய லைவ் ஆக்ஷனை டிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லைவ் ஆக்ஷனை 20 இயர்ஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 20 இயர்ஸ் கழிச்சு இதை டிராப் பண்ணியிருக்காங்க. இப்போ வார்னர் ப்ரோஸ் கண்டிப்பாக வார்னர் ப்ரோஸ் மேலே ஒரு சில ஹேட் நிறைய பீப்புள்ஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தென் இதுக்கடுத்து ஜோஜோ பிசாரி அட்வென்ச்சர் பார்ட் 7 ஸ்டீல் பால் ரன்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் செப்டம்பர் 23 ரிலீஸ் ஆக போகுது. டேவிட் ப்ரொடக்ஷன் தான் மறுபடியும் இந்த ஒரு சீரிஸை அனிமேட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தென் இதுக்கடுத்தா சோலோ லெவலிங் உடைய சீசன் 3 பற்றின அப்டேட் இந்த வீக் அனிமே எக்ஸ்போல இதை பற்றின அப்டேட் வரும் அப்படின்னு போன வீக் ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் இப்போதைக்கு சோலோ லெவலிங் சீசன் 3 பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் அந்த ஒரு ஈவெண்ட்டில் கொடுக்கல. அதே போல தான் ஒன் பஞ்ச் மேன் உடைய சீசன் 3 அந்த அனிமே ஃபால் சீசனில் வர வேண்டியது இந்த வருஷம். பட் இப்போ வரைக்கும் அந்த ஒரு அனிமே பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. இன்னும் 2 months இருக்குல்ல, அதில் ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
தென் செயின்சா மேனுடைய ரெசி ஆர்க் மூவி இந்த வருஷம் வரப்போகுது. அந்த மூவிக்கான சாங்கை கெஞ்சி யோனேஸ் தான் பாட போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இவர் தான் செயின்சா மேனுடைய ஓப்பனிங் சாங்கையும் பாடியிருந்தாரு. அது ரொம்ப வைரலாகவும் ஆச்சு. இப்போதைக்கு அவர் ரிட்டன் ஆகி இருக்கிறதுனால மறுபடியும் அவர்கிட்ட இருந்து ஒரு வைரல் சாங்கை எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தென் ஜுன்ஜி இட்டோவுடைய கிரிம்சன் அப்படின்ற ஒரு சீரிஸ்க்கான அனிமேவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி உஸ்மாக்கி அனிமேஷனை பார்த்துட்டு ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. ஏன்னா அதோட அனிமேஷன் சரியில்லை அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு சீரிஸ்க்கு அனிமே கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறதுனால இதோட அனிமேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். தென் கேட் அனிமேயோடைய சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் 10 வருஷம் கழிச்சு. இதோட சீசன் 1 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஒரு சீரிஸை பார்த்துருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்டா கரேனா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒரு அனிமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான அனிமேஷன் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட விஷுவல்ஸ் பார்க்க நல்லா தான் இருக்கு. அதோட அனிமேஷன் ஃபுல்லாக வந்தால் தான் நமக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியும். பட் இப்போதைக்கு அதோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரியாது. அண்ட் ரிலீஸ் டேட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல என்ன போடணும் அப்படின்னு தெரியும். அதனால அதை கமெண்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்டா த ஏஞ்சல் இன் த நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு அனிமிக்கான சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சீசன் ஏப்ரலில் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த வருஷம். அதே போல் மை ஹீரோ அகாடமியோடைய சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜிலண்டிஸோடைய சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனிமேவும் 2026 தான் வரப்போகுது. அண்ட் சர்ஜன் ஃப்ராக் அனிமே பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த ஒரு அனிமே நருட்டோ அனிமே வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு அனிமேவை கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு 10 எபிசோட்ஸாக அதுக்குள்ள ஒரு கம்மியான எபிசோட்ஸோட வந்துச்சு. பட் அதுக்கப்புறமா இந்த ஒரு அனிமேவை தமிழ் டபுள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இது அனிமே பூத்தில் ஏர் ஆகிட்டு இருக்கு. வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு அனிமேவுடைய ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த ஒரு மூவியோட ட்ரெய்லரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நம்ம இந்தியாவுக்கு வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதுக்கு அடுத்த புதுசாக ப்ராஜெக்ட் எம் அப்படின்ற ஒரு அனிமேவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனிமேவை சைபர் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு ஸ்டுடியோஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்சீட் அப்படின்ற ஒரு வெப்டூனுக்கான ஒரு அனிமேவை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனிமேவும் 2026 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டாக ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட்டுடைய ஆத்தரோட ஒரு சீரிஸ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. டேமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரியலம். அண்ட் இந்த ஒரு அனிமேவை ஸ்டுடியோ போன்ஸ் தான் பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து ஒரு சில ஸ்டுடியோஸும் உள்ள இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த சீரிஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதுக்கடுத்து நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். ரூஸ்டர் ஃபைட்டர் சீரிஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு அந்த அனிமே 2026 ஸ்ப்ரிங்கில் ஏர் ஆக போகுது. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில். கண்டிப்பாக இந்த ஒரு சீரிஸ்க்கு கொஞ்சம் ஹைப் இருக்கதா செய்யுது. அடுத்த வருஷம் இது என்ன சம்பவம் பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் ரெக்கார்ட் ஆஃப் ராக்னாரோக் கூடிய சீசன் 3 2025 டிசம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில். ஒரேடியா மொத்த எபிசோட்ஸ் வரப்போகுதா என்னன்னு தெரியல. ஸோ டிசம்பர் மாதத்தில் இந்த ஒரு அனிமே எப்படி வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டாக முசோக்கு டென்சாயோடைய சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2026க்கு. அதே மாதிரி ஆலே சம்டைம்ஸ் ஹைட் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் அப்படின்ற ஒரு அனிமையோட சீசன் 2வும் 2026க்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தென் நெக்ஸ்ட்டாக மை ஹீரோ அகாடமியோடைய ஃபைனல் சீசன் இந்த ஒரு வருஷத்தோட எண்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபால் சீசனில். இப்போதைக்கு அந்த ஃபைனல் சீசனில் தனிப்பட்ட அனிமே சீன்ஸை ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதாவது மங்காவில் வந்த பேனல்ஸை தவிர்த்து ஒரு சில அனிமே சீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு மை ஹீரோ அகாடமியை பற்றி பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. பட் இந்த ஒரு சீசன் வரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த அனிமையை முடிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த அனிமையை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறமா கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அப்படின்ற ஒரு அனிமேக்கு சீசன் 4 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் இதுக்கும் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இப்போதைக்கு இது கிரன்ச்சிரோல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு அனிமையை பார்க்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேவரட் அனிமே லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று இருக்கு. தென் நெக்ஸ்ட்டாக சோலோ லெவலிங் தரப்புல இருந்து இன்னொரு கேம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் சோலோ லெவலிங் கர்மா. இப்போ தான் ஒரு கேம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளே இன்னொரு கேமை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டாக ஜுஜுட்சு கைசனுடைய சீசன் 3 இது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் சர்பாஸ் பண்ணும் அப்படின்னு கோஜோவுடைய வாய்ஸ் ஆக்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த சீசன் 3ல இருக்கிற ஃபைட்ஸ் எல்லாம் ஒரு புது லெவலில் இருக்கும் அப்படின்னு யூஜியோடைய வாய்ஸ் ஆக்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு சீசன் 3 இப்போ ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் இருக்குது. பட் இப்போதைக்கு இதோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணல. இதோட அனிமேஷன் குவாலிட்டி ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால மேபி இது 2026 எண்டில் அப்படி இல்லைனா 2027 எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறமா தமிழ் டப் அனிமேஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அனிமே கஜிய கூட்டா. இந்த ஒரு அனிமேக்கு தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டாக கைஜு நம்பர் 8 உடைய சீசன் 2 இந்த ஒரு அனிமேக்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் உடைய சீசன் 2 இந்த ஒரு அனிமேக்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு சில பேருடைய ஃபேவரட் அனிமே லிஸ்ட்லையும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டாக கிளவட்டஸ் அப்படின்ற ஒரு புது அனிமேக்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தென் நெக்ஸ்ட்டாக தி கப்பல் ஆஃப் குக்கூஸ் உடைய சீசன் 2க்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டாக டேனர்டன் உடைய சீசன் 2க்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த அனிமே நியூஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அனிமே நியூஸை வீக்லி பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.